ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பர்த்டே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. போயிருந்தோம், ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் போகிறதுக்குள்ளே ஆயில் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ அண்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பிரியாணி இலை அண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. இன்றைக்கி எறா பிரியாணி தான் பண்ண போகிறாங்க. எறா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதையுமே அதில் போட்டு நல்லா வந்து கிண்டிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது அவங்க பண்ணது வந்து 5 கிலோ பிரியாணி. ஸோ பாதி அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் எவ்வளோ அளவுன்றதை கொடுக்குறேன். அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சாங்க. மூடி வச்சோடனே கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி வர ஆரம்பிச்சிது. ஸோ இவங்க எறா கழுவும் போது ஒரு விஷயத்தை வந்து நான் நோட் பண்ணேன். ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் போட்டாங்க. புதினாவும் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. ஸோ 2 நிமிஷம் கழித்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து தக்காளி அண்டு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து எறா கழுவும் போது கல் உப்பு போட்டு நல்லா அந்த எறாயை நல்லா உரசி கழுவுனாங்க. ஸோ சின்னதாக இருந்த அந்த பிசுப்பு அந்த குட்டி குட்டியாக ஏதாவது தோல் ஒட்டியிருந்தால் எல்லாமே ஃபுல்லாக கலண்டி வந்துருச்சு. ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கிட்டாங்க. ஸோ அது நல்லா வேக அதுலேருந்து வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அது வேக வந்து எறாயிலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து சாதம் வடிக்கிறதுக்காக வேண்டி ஸோ அரிசி ஊற போட்ட அரிசியை இப்போ போட்டு அந்த ஒலை தண்ணி அப்படின்னா நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணுங்க. அந்த தண்ணியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டாங்க. அப்போ வாசனையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டாங்க. அதுக்கப்புறம் சாதத்தை வடித்து எடுத்துகிட்டு ஸோ மூடி வச்சுருந்து அந்த எறாவில் வந்த தண்ணியிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாதம் வரைக்குமே போட்டாச்சு. ஸோ அப்புறம் கலர் ஃபுட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஃபுட் கலரை வந்து நல்லா வந்து லெமனில் நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் அப்படியே மேலே விட்டுட்டாங்க. ஸோ விட்டு கலர் போட்டுட்டாங்க. தம்முக்காக பார்த்திங்கன்னா ஒரு பழைய தவா வச்சுட்டு ஸோ பேப்பர் போட்டு மூடிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு சில நேரம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் தம்மில் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் ஃபுல்லாக அப்படியே தண்ணியாக இருந்தது. ஸோ அதை அப்படியே எடுத்துட்டாங்க. சூப்பராக வந்துருந்தது. ஸோ பிரியாணி நல்லா பார்த்திங்கன்னா உதிரியாக ஒட்டாமல் உடையாமல் நல்லா நைஸாக வந்துருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதை சர்வ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் கூட நினச்சேன் எறா பிரியாணி எறா வறுத்துட்டு தானே போடுவாங்க, அப்படியே போட்டால் ஸோ கவுசி ஸ்மெல் இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு ஃபீல் பண்ணேன். பட் சூப்பராக இருந்தது. ஷைடிஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் 65, அவிச்ச முட்டை, தயிர் சட்னி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.